பண்ணிட்டு இருக்கிறது. ஆனால் கர்த்தர் ஊழியக்காரரு பார்க்குறதுக்கும் அவரோட ஃபேமிலியை பார்க்குறதுக்கு சபையை பார்க்குறதுக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. நான் உங்களை யூடியூப் எல்லாம் நான் பார்த்து அவரோட செய்தி எல்லாம் கேட்பேன். ஆனால் கேட்டபோது எனக்கும் ரொம்ப ஆசீர்வாதம் இருந்து உங்களோட செய்தி எல்லாம். இந்த காலத்தில் பார்க்கும்போது, இந்த காலத்தில் எல்லாம் நம்ம நோக்கி பார்க்கும்போது நம்மளை பார்க்குற ஒரு காரியம் இருக்குது. எல்லா ஊழியக்காரர்கள் எல்லா விசுவாசிகள் எல்லாம் என்ன வழிதட்டி போயிருக்கிறது. ஆனால் கர்த்தர் ஆசைப்படுற ஒரு காரியம் இருக்கிறது. நிறைய பேர் வழிதட்டி போயிருக்கிறது. ஆனால் கர்த்தர் உங்களை அழைச்சி இங்கே கொண்டு வர்றதுக்கு காரணம் இருக்குது. எதுக்கு தெரியுமா? கர்த்தருக்காக நீ ஓட வேண்டும். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு ஆசை இருக்கு, நான் கர்த்தருக்காக ஓட போகிறேன், நான் கர்த்தருக்காக என்ன பெரிய காரியங்களை செய்ய போகிறேன். அப்படியான உங்களுக்கான ஒரு பலம் கர்த்தர் தந்திருக்குது. ஹல்லேலூயா. ஆமென். உங்களுக்காக ஒரு பலம் தந்திருக்குது. நான் விசுவாசிக்கிற காரியம் இருக்குது. ஜோசிஸ்டர் முகாந்திரம் தான் இங்கே வந்திருக்குது. ஆனால் நான் கர்த்தருடைய ஒரு அழைப்பு எனக்கு இருக்குது, அதுக்காக தான் இங்கே வந்திருக்கு நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். நான் எப்போதும் ஜெபிக்கும்போது நான் ஜெபிக்கிற ஒரு காரியம் இருக்குது. கர்த்தருடைய சித்தம் அல்லாத இடத்துல என்னை கொண்டு போகக்கூடாது. கர்த்தரோட சித்தம் இருக்கிற இடத்துல மட்டும்தான் என்னை கொண்டு போகணும். அப்படி நான் எப்பொழுதும் ஜெபிப்பேன். ஹல்லேலூயா. அப்போ நான் விசுவாசிக்கிறேன், என்னோட இந்த சபையில் வர்றதுக்கு கர்த்தர சித்தம் இருக்கு, நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. ஆமென் ஆமென். கர்த்தர்னா நிறைய இடத்துல போகும்போதெல்லாம் அங்கே எல்லாம் பார்க்குற ஒரு காரியம் இருக்கு. நிறைய பேர் என்கிட்ட கேட்பா, பாஸ்டர் எப்படி பாஸ்டர் எனக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் எனக்கு ஏறி வர்றதுக்கு ஆசை இருக்கு, ஆனால் எப்படி பாஸ்டர் எனக்கு ஏறி வரணும்? அப்படியெல்லாம் நிறைய பேர் கேட்பான். நான் சொல்ற காரியம் இருக்கு, உனக்குள்ளே ஒரு ஆவி இருக்குது. ஆமென். பரிசுத்தாவியா ஆவி இருக்கிறது. ஆனா நீ தெரிய வேண்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசோட எனக்குள்ளே பரிசுத்தாவியான வல்லமை இருக்குன்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன்? ஹல்லேலூயா. அப்படி விசுவாசிக்கும் போதுதான் கெட்டுகள் உடையது. ஹல்லேலூயா. ஆமென். நம்மள ஊழியக்காரோட கையில் ஒண்ணுமே இல்லை இல்லையா? இருக்கா? ஒண்ணுமே இல்லை. ஆனா எப்போ விடுதலை நடக்கிறது? உங்களுக்கு ஒரு விசுவாசம் இருக்கும்போதுதான் நம்ம மூலமா கர்த்தர் விடுதலை தருது. ஹல்லேலூயா. உங்களோட விசுவாசம், அததான வசனம் சொல்றது, உன்னோட விசுவாசம் பெரியதுன்னு கர்த்தர் நிறைய இடத்து சொல்லி இருக்கிறது. வாய்ச்சிருக்கா? நிறைய இடத்த சொல்லி இருக்கிறது. ஆனா எப்போல்லாம் கர்த்தர் சொல்லி இருக்குதோ அப்போ எல்லாம் என்ன செய்திருக்கு? விடுதல் நடந்திருக்கு. ஹல்லேலூயா. இன்னைக்கு பகல் வேளை செஷன் கர்த்தர் பெரிய பெரிய சில விடுதலைகளை கர்த்தர் தர போறேன். ஹல்லேலூயா. ஆமென். நான் எனக்கு தந்த ஒரு கர்த்தர் தந்த சில வசனத்தை சொல்லிவிட்டு நான் உங்களுக்காக ஜெபிக்க போறேன். அதுக்காக நமக்கு வாசிப்பாமா? ஆக்ட்ஸ் எழுதுனா ஆக்ட்ஸ் ஆஃப் அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் அதனுடைய 22 முதல் கீழோட்ட படிப்பாமா? கூட்டம் கூடி அவர்களுக்கு விரோதமாக எழும்பினார்கள். இன்னைக்கு அப்பொழுது ஜனங்கள் கூட்டம் கூடி அவருக்கு விரோதமாய் எழும்பினார். அதிகாரிகள் அவர்கள் வஸ்திரங்களை கிழித்து போடவும், அதிகாரிகள் அவருடைய வஸ்திரத்தை கிழிந்து போடவும், அவர்களை அடிக்கவும் சொல்லி அவர்களை அநேக அடி அடித்த பின்பு சிறைச்சாலையிலே வைத்து அவர்களை பத்திரமாய் காக்கும்படி, சிறைச்சாலைக்குள்ளே போட்டு அவரை பத்திரமாய் காக்கும்படி சிறைச்சாலைக்காரனுக்கு கட்டளையிட்டார்கள். அவன் இப்படிப்பட்ட கட்டளையை பெற்று அவர்களை உட்காவலிலே அடைத்து அவர்கள் கால்கள் தொழு மரத்திலே மாட்டி வைத்தான். நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். சடுதிலே சிறைசாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. பூமி மிகவும் அகந்தது. அப்படியா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாரும் கண்ண முடியாது, கொஞ்சம் நேரம் ஜெபிப்பாமா? எல்லாரும் கண்ண முடியும். அந்நிய பாஷை கிடைச்சவரெல்லாம் அந்நிய பாஷை சொல்லி கொஞ்ச நேரம் ஜெபிப்பாமா?
கர்த்தரை இந்த வசனத்துக்குள்ள பெரிய விடுதலை என்னோட சரீரத்தை தரும்படிக்கு ஜெபிக்கிற ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த வசனத்துக்குள்ளே ஆண்டவரே என்னோட ஹஸ்பண்டுக்கு ஒரு விடுதல் வேணாம், என்னோட வீட்டுக்காருக்கு ஒரு விடுதல் வேணாம், என்னோட நான் அனுபவிச்சுட்டு இருக்கிற சில பிரச்சனைகளுக்கு ஒரு விடுதல் வேணாம் ஆண்டவரே. அப்படி எல்லாரும் வாய்களை திறந்து கொஞ்சம் நேரம் அந்நிய பாஷை கிடைக்கிறவர் இருக்கிறவரெல்லாம் அந்நிய பாஷையில் கொஞ்சம் நேரம் வாய்களை திறந்து ஜெபிப்பாமா. இந்த வசனம் சொல்ற மாதிரி பவுலு ஷீலாஸ் சிறைச்சாலைக்குள்ளே அவள் வாய்களை திறந்து ஆராதிச்ச போது கெட்டுகளை உடைஞ்சது மாதிரி இன்னைக்கு பகல் வேலை செஷனில் பெரிய வல்லமை இறங்கும்படிக்கு ஜெபிக்கிற ஆண்டவரே. எல்லாரும் கொஞ்ச நேரம் வாய்களை திறந்து ஓ ராமன ஹதனா ரீப ஷாரபலகனம் தீபல் பிரௌடவராதனா. ஆண்டவரே, வாயிச்சு கேட்ட அந்த வசனத்துக்குள்ள பெரிய வல்லமை இறங்கட்ட ஆண்டவரே. இந்த வசனத்தில் மறைஞ்சிருக்கிற சில விடுதலைகளை தரும்படிக்கு ஜெபிக்கிற ஆண்டவரே. சில கெட்டுகளை இப்பொழுது இந்த பகல் வேலை செஷன் கர்த்தா இந்த பகல் வேலையில் கர்த்தர் அழிச்சு மாற்றப்போற எல்லாரும் வாய்களை திறந்த கர்த்தரை எனக்கு ஒரு விடுதலை தாருங்க ஆண்டவரே, எனக்கு ஒரு விடுதலை தாருங்க ஆண்டவரே. வருஷங்களா மாசங்களா நான் அனுபவிச்சுட்டு இருக்கிற சில விஷயங்கள் இருக்கு, பிரச்சனைகள் இருக்கு. அந்த பிரச்சனையோட நடுவில் கர்த்தரை எனக்கு ஒரு விடுதலை தாருங்க ஆண்டவரே. எல்லாரும் வாய்களை திறந்து ஜெபிக்கும் போது, நீங்க ஆலயத்துக்குள்ள இருந்து ஜெபிக்கும் போது உங்களை வீட்டுக்குள்ள தூதல் இறங்க போறேன். நீங்க ஆலயத்துக்குள்ள தேவனோட முன்னாடி ஜெபிக்கும் போது நீங்க வேலை இடத்துல கர்த்தரோட தூதல் இறங்க போறேன். எல்லாரும் வாய்களை திறந்து கர்த்தரை எனக்கு ஒரு விடுதலை தாருங்க ஆண்டவரே. என்னோட மனம் திரும்பாத இருக்கிற என் மகன் இருக்கிறது, ஹஸ்பண்ட் இருக்கிறது, அவருக்கெல்லாம் ஒரு விடுதல் கொடுக்கும்படிக்கு ஜெபிக்கிற ஆண்டவரே. இந்த சபையிலுக்குள்ள எல்லாம் தூதர் இறங்கட்ட ஆண்டவரே. பெரிய அதிசயங்கள் செய்யும்படிக்கு ஜெபிக்கிற ஆண்டவரே. பெரிய கெட்டுகள் எல்லாம் அழிஞ்சு மாறும்படிக்கு ஜெபிக்கிற ஆண்டவரே. எல்லாரும் வாய்களை திறந்த கர்த்தர் உங்களுக்கு நாவு தந்திருக்குது. கர்த்தரை சுதிக்கிறதுக்கு பேசுறதுக்கு அல்ல, மனுஷனுக்கிட்ட பேசுறதுக்கு அல்ல, அதுக்கு முன்னாடி கர்த்தர்கிட்ட பேசுறதுக்கு தான் கர்த்தர் உங்களுக்கு நாவு தந்திருக்குது. உங்களுக்கு கர்த்தர் கை தந்திருக்குது. கர்த்தருக்காக நீ ஊழியம் செய்திருக்குது, கர்த்தருக்காக நீ ஆராதிக்கிறதுக்கு தான் கர்த்தர் உங்களுக்கு கை தந்திருக்கிறது. எல்லாரும் வாய்களை திறந்து கொஞ்சம் நேரம் உடமன ஹதனம் பௌஷமனந்தல் பிரௌடவலாதன கர்த்தர பெரிய பலம் இன்னைக்கு பகல் வேலை செஷன் இந்த ஆலயத்துக்குள்ள மூடும்படிக்க, ஓ இந்த சபைக்குள்ள மூடும்படிக்க, இந்த பட்டணத்துக்குள்ள மறைஞ்சிருந்த ஆலயத்துக்குள்ள ஒரு ஆட்டுமாக்கள் இந்த இடத்துல கடத்தி விடாது தடையா இருக்கிற தடைகள் கெட்டுகள் எல்லாம் இப்போது இந்த வசனம் முகாந்தரமா அழிஞ்சு மாறும்படிக்க நான் தேவனிடத்தை ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எல்லாரும் வாய்களை திறந்த செய்தி நிறைய செய்திகள் யூடியூபில் இருக்கிறது, நிறைய செய்திகள் ஃபேஸ்புக்கில் இருக்கிறது. ஆனா செய்தி அல்ல அதுக்கு முன்னாடி செய்தியில் மறைஞ்சிருக்கிற அபிஷேகம், ஒரு வல்லமை என்னோட சரீரத்திற்குள்ள வாருங்க ஆண்டவரே. அப்படி ஆசைப்பட்டு எத்தனை பேர் ஜெபிக்கிறதுக்கு விரும்புகிறேன். இன்னைக்கு பகல் வேளையில் உங்களோட சரீரத்துக்குள் சில நோய்கள் மாறுது, சில வலிகள் மாறுது, சில தடைகள் மாறுது. ஐயோ, இந்த name of Jesus, இந்த வசனத்திற்குள்ள மறைஞ்சிருக்கிற வல்லமை இறங்கட்ட ஆண்டவரே. கெட்டுகள் எல்லாம் அழிஞ்சு மாறும்படிக்கு ஜெபிக்கிற ஆண்டவரே. தேவண்ட வல்லமை இறங்கி வரும்படிக்கு ஜெபிக்கிற ஆண்டவரே. ஓ இந்த name of Jesus. உடமனஹதனம் பிரௌஷேரகதா. ஜெபம் கேட்டபடிக்கு நன்றி ஆண்டவரே, ஜெபம் கேட்டபடிக்கு நன்றி ஆண்டவரே. வசனம் முகாந்திரம் அங்கு பேசும்படிக்கு நன்றி ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஆமென், 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 ஆமென். எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான் ஆமென். கர்த்தர் இன்னைக்கு தந்திருக்குது. இந்த வசனம் எத்தனை பேருக்கு தெரியும்? எத்தனை பேர் படிச்சிருக்கு இந்த வசனம்? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த பவுல் சீலாஸ் ஒரு ஊழியத்துக்காக போன புறப்பாடு தான் இந்த ஒரு பிரச்சனை வந்திருக்கு. ஆனா இந்த வசனம் எல்லாம் நம்ம 16ஆம் அத்தியாயம் எல்லாம் நம்ம படிக்கும்போது, இந்த 16 அத்தியாயத்துல எல்லாம் படிக்கும்போது ஒரு காரியம் இருக்குது. இந்த சிறைச்சாலைக்குள்ளே பவுலினை கொண்டு விட்டது யாரு? கர்த்தர் தான். ஹல்லேலூயா. ஆனா நான் சொல்ற ஒரு காரியம் இருக்கு. பவுலினை எங்க போய் கொண்டுட்டாலும் ஏதாவது பிரச்சனை நடக்கும். பவுலினை பிடிச்சு சிறைச்சாலைக்குள்ள என்ன நடக்கும்? குறை லேகனங்கள் புறத்து வருவா. ஹல்லேலூயா, சரிதானே?
குறை வார்த்தைகள் புறத்து வருவா. ஆனா பவுலை பிடிச்சு வெளியே விட்டா குறை சபைகள் வெளியே வருவா. ஹல்லேலூயா. அபிஷேகம் இருக்கிற பிரத்யேகதை இது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன்? பிசாசு என்ன கெட்டி உள்ளே விட்டால் அமே கர்த்தரோட சனி குறை வார்த்தைகள் வெளியே வருவா. பிசாசு அமே கெட்டி பிசாசு அமே கெட்டி என்ன அமே இட்டால் என்ன வெளியே கர்த்தர் என்ன வெளியே விட்டால் குறை சபைகள் வெறுத்து வருவா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அபிஷேகம் இருக்கிறவரை கட்டுறதுக்கு கொஞ்சம் பிரயாசம் தான். ஹல்லேலூயா. ஆமென். அப்போ இந்த வசனத்தில் படிக்கும்போது இது கர்த்தர் தான் கொண்டுட்டு இருக்கிறது. ஆனா பவுல் நம்ம இந்த வசனத்திலே நம்ம படிக்கும்போது இந்த 16ஆம் அத்தியாயம் 6ஆம் வசனம் முதல் கிலோட்டு படிப்பாமா? நாட்டுகளை கடந்து போன போது ஆசியாவிலே வசனத்தை சொல்லாதபடிக்கு பரிசுத்த ஆவியினாலே தடை பண்ணப்பட்டு. ஸ்தோத்திரம். அப்போ ஆசியில் வசனம் பேசக்கூடாது என்ன யார் சொல்லி இருக்கு? பரிசுத்த ஆவியானவர் சொல்லி இருக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். அடுத்து கீழோட்டு படிப்பா. தேசம் மட்டும் வந்து பித்தினியா நாட்டுக்கு போக பிரயத்தனம் பண்ணினார்கள். ஆவியானவரோ அவர்களை போக ஒட்டாதிருந்தார். ஹல்லேலூயா. அடுத்து ஆசேதி போக கூடாது. அடுத்து ஆசியலினி, அடுத்து மிதுனியலினி, மியூசியலினி போக கூடாது. ஹல்லேலூயா. ஆமென். அப்படி இருக்கும்போது தான் பவுலுக்கிட்ட சொன்னது நீ எங்க போகணும் அந்த 11ஆம் வசனம் ஒரு கிலோட்டு படிப்பாமோ. துருவாவிலே கப்பல் ஏறி சாலுமோத்திரிய தீவுக்கு மறுநாளிலே நேயா போலி பட்டணத்துக்கு நேராக ஓடி அங்கிருந்து மக்கதோனியா தேசத்தின் நாடுகளின் ஒன்றிற்கு தலைமையானதும் ரோமபுரியர் குடியேறினதுமான பிலிப்பு பட்டணத்துக்கு வந்து அந்த பட்டணத்திலே சில நாள் தங்கியிருந்தோம். ஓய்வு நாளிலே நாங்கள் பட்டணத்தின் வெளியே போய் ஆற்றின் அருகே வழக்கமாக ஜெபம் பண்ணுகிற இடத்தில் உட்கார்ந்து. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்தாமா? பெரிய பெரிய சபைகள் இருக்கிறது. ஆனா பரிசுத்த ஆவியானவர் சொன்ன ஒரே காரியம் நீ பெரிய சபையில் ஊழியர் செய்யண்டா. அடுத்து ஆசியில் வேற சபைகள் இருக்கிறது. நீ அங்கே நீ வசனம் பேச வேண்டாம். பின்ன பவுல் நினைக்க கர்த்தர் எதுக்கு இந்த தோட்டினுடைய கரை இந்த ஆற்றின் கரையில் உன்னை நிறுத்துறதுக்கு தான் நாங்க கொண்டு வந்தது. ஹல்லேலூயா. எத்தனை வசனத்தை கிரகிக்குது, எத்தனை பேர் அந்த வசனத்தை ஏற்றுக்கொள்றது. கர்த்தர் பவுல் நம்ம பேசும்போது இந்த வசனம் பேசும்போது பெரிய பெரிய இடத்துல அல்ல கர்த்தர் யூஸ் பண்றதுக்கு கொண்டு வந்தது. ஒரு ஆற்றின் கரையில் யாருக்காக? லுதியா அப்படியான ஒரு சிஸ்டருக்காக. ஹல்லேலூயா. யாருக்காக? எத்தனை பேர் அங்க இருக்கு? பவுல் அங்க வசனம் பேசிட்டு இருக்கும்போது யாருடைய ஹிருதயம் ஓபன் ஆயிடுச்சு? அகிலோட்ட படிச்சிருங்க. அப்பொழுது தியேத்தரா ஊராளும் ரத்தாம்பரம் விற்கிறவளும் தேவனை வணங்குறவளும் ஆகிய லீதியாள் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீ கேட்டுக்கொண்டிருந்தாள். பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தருளினார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பவுல் இந்த ஆற்றங்கரையில் செய்தி கொடுத்துட்டு இருந்த போது இந்த லுதியாவுடைய ஹிருதயம் துறந்திருந்தது. ஹல்லேலூயா. நாம் விசுவாசி ஒரு காரியம் இருக்கிறது. இந்த யூடியூப் சேனல் முகாந்திரமா இந்த சபை முகாந்திரமா நிறைய இடத்துல தெய்வ ஊழியக்காரனுடைய மெசேஜ்கள் நிறைய பேருடைய ஹிருதயத்தை துறக்க போறேன். ஹல்லேலூயா. எத்தனை விசுவாசிக்கிறேன்? ஹல்லேலூயா. நிறைய இடத்துல தேவனுடைய சித்தம் இருக்கிற இடத்துல ஹிருதயங்களை கர்த்தர் தொட போறேன். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்போ இந்த லுதியாய்க்கு மட்டும்தான் கர்த்தர் எங்க கொண்டு வந்திருக்குது? இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. ஆனா இந்த லுதியா ஞான ஸ்நானம் போடுறதுக்கு எல்லாம் தயாராகி எல்லாம் ஞான ஸ்நானம் போட்டு எல்லாம் ரெடியாகி அப்படி வந்தப்போதான் இந்த லுதியை கூப்பிடுது. பவுலு ஷீலா நீ எங்க வீட்டு வாருங்க. ஹல்லேலூயா. ஆமென். அப்ப என்னோட வீட்டு வாருங்க அப்படி சொல்ல போது சரி பவுல் சொன்னா ஷீலா சொன்னா சரி நாங்க வாரா நீங்க போங்க. அப்படி போன வழியில தான் ஒரு பிசாசு பிடிச்ச ஒரு ஸ்திரீ இந்த பட்டணத்தில் இருந்து என்ன சொல்லிட்டு இருக்கிறது?
இந்த 16ஆம் அதிகாரத்தை சொல்லி இருக்குது. 16ஆம் வசனத்துக்கு நாங்கள் ஜெபம் பண்ணுகிற இடத்திற்கு போகையில் குறி சொல்ல ஏவுகிற ஆவியை கொண்டிருந்து குறி சொல்லுகிறதினால் தன் எஜமானுக்கு மிகுந்த ஆதாயத்தை உண்டாக்கின ஒரு பெண் எங்களுக்கு எதிர்பட்டாள். அவள் பவுலையும் எங்களையும் பின்தொடர்ந்து வந்து, அப்ப பவுல் அவங்களை பின்தொடர்ந்து வந்து, இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர், ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறவர்கள் என்று சத்தமிட்டாள். இப்படி அநேக நாள் செய்து கொண்டு வந்தாள். பவுல் சினம் கொண்டு திரும்பி பார்த்து, நீ இவளை விட்டு புறப்படும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அந்த ஆவி உடனே சொன்னான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி இந்த பவுல் சீலாஸ் போகும்போது இந்த ஸ்திரீ வந்து இந்த ஆளு வந்து, நீ பெரிய ஆளு, ஆனா உள்ள இருக்கிறது யாரு? அசுத்தாவி. ஆனா பவுல் திரும்பி என்ன செய்த? அந்த அசுத்தாவியே என்ன செய்த? இயேசுவின் நாமத்தினாலே போ அப்படி சொன்னான். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நான் சொல்ற ஒரே காரியம் இருக்கிறது. இந்த ஊழியக்காரருக்கு எதிராக எழும்பி நிற்கிற இந்த பட்டணத்துக்குள்ள மறைஞ்சு நிற்கிற சில அசுத்த ஆவிகளை இந்த வசனம் முகாந்திரமா கர்த்தர் அழிச்சு மாற்ற போறேன். விசுவாசிக்கிற மட்டம் அந்த கரங்களை தட்டி ஆண்டவரை கொஞ்ச நேரம் ஜெபிப்பாங்களா? இந்த ஊழியத்துக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிறா சில அசுத்தாவியனுடைய கெட்டுகள் கர்த்தர் இப்பொழுது அழிச்சு மாற்ற போறேன். ஹல்லேலூயா, ஆமென். இந்த அசுத்தாவியை அழிச்சு மாற்றிய போதுதான் அந்த பட்டணத்தில் இருக்கிற பெரியவர் எல்லாரும் வந்து பவுலுக்கிட்ட சீலாசுக்கிட்ட சொல்ற காரியம் இருக்கு. எதுக்கு நம்மளோட பட்டணத்தை நீ கலக்க வந்தது? ஹல்லேலூயா. அவர் சொன்ன வார்த்தையா, எதுக்கு நீங்க 2 பேரும் பட்டணத்தை ஒரு ஸ்திரீயுடைய மேல் இருந்த அந்த பிசாசு அழிஞ்ச போது எதுக்கு உனக்கு அங்க இருக்க முடியலையா? அவர் சொல்ற ஒரு காரியம் இருக்கு. இந்த ஸ்திரீ இங்க இருக்கும் போது எனக்கு ஆசீர்வாதம் வந்துட்டே இருப்பா. ஹல்லேலூயா. யாருக்கு? இந்த பட்டணத்துக்குள்ள இருக்கிற பெரியவருக்கு. ஹல்லேலூயா. அப்போ அவர் சொல்லுவா, இந்த ஸ்திரீ இங்க இருக்கிறதுக்கு மூலம்தான் என்னோட பிசினஸ் வளருது, என்னோட ஆசீர்வாதம் வளருது. ஆனா அந்த ஸ்திரீ வாழ்க்கை என்ன ஆகி போச்சு? கெட்டு போச்சு இல்லையா? அப்படியே இருக்கா. ஆனா இந்த அசுத்தாவியை புறத்தாக்கிய போது என்ன செய்தா? இந்த பெரிய பெரிய விரங்கள் எல்லாம் எழும்பி வந்தா. எதுக்கு? இந்த அசுத்தாவியா போய் வச்சது யாரு? அந்த பட்டணத்தில் இருக்கிற பெரியவர் தான் வச்சது. நான் இதுக்கு என்ன சொல்றது தெரியுமா? எதுக்கு சொல்றது தெரியுமா? இந்த பட்டணத்தில் மறைஞ்சிருக்கிற கெட்டுகள் அழிக்க போறேன். ஹல்லேலூயா, ஆமென். அந்த கெட்டுகள் அழியும் போது இந்த சபைக்குள்ள நிறைய ஆத்துமாக்களை கர்த்தர் கொண்டு வர போறேன். எத்தனை பேர் இந்த வசனம் மூலமா விசுவாசிக்கிறேன்? சில அற்புதங்கள், சில அதிசயங்கள் இந்த சபைக்குள்ளே கர்த்தர் நடத்த போறேன். ஹல்லேலூயா, ஆமென். பிரைஸ் தி லார்ட். அப்போ இந்த இடத்தில் இருக்கிற பெரியவர் எல்லாம் என்ன செய்த? பவுலினை வலிச்சு இழுத்து எங்க கொண்டுட்டு? சிறைச்சாலைக்குள்ளே கொண்டுட்டு அடிச்சு இந்த வஸ்திரங்கள் எல்லாம் கிழிச்சு போட்டுட்ட. ஆனா இவர் என்ன செய்த? அவர் பவுலு சீலா 2 பேரை ஐக்கியத்தம் பண்ணி ஜெபிக்கும் போது என்ன எங்க செய்திருக்குது? சிறைச்சாலை இருக்கிற வாசல்கள், கதகுகள் துறந்து இருக்குது, கெட்டுகள் அழிந்து இருக்குது. நான் ஒரு காரியம் சொல்லட்டுமா பிரதர் சிஸ்டர்? இது கெட்டு அழுத்து மாற்றுறதுக்காக இவர் ஜெபிச்சிருக்கா? இந்த வசனத்துல அப்படி இருக்கா? இல்ல. கெட்டு அழியும்படிக்கு அல்ல அவர் ஜெபிச்சது. கெட்டு இருந்தாலும், தடை இருந்தாலும், பிரச்சனை இருந்தாலும் நான் கர்த்தரை ஆராதிப்பே அப்படியான ஒரு முடிவுதான் இந்த கெட்டுகள் அழிச்சு மாற்றியது. நான் இன்னைக்கு பகல் வேலை சொல்ல ஒரு காரியம் இருக்குது. உங்களை பிரச்சனை மாறதுக்காக நீங்க ஜெபிக்க கூடாது, இங்க தடை மாறதுக்காக ஜெபிக்க கூடாது. கர்த்தர் மூலம் ஒரு அம்பு, ஹல்லேலூயா, அது மூலமா நீங்க கர்த்தரை ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு கர்த்தர் கூட ஒரு அன்பு இருக்கிறது? நான் கர்த்தரை நேசிக்கிறேன்.
கர்த்தரை நேசிக்கிறேன், கர்த்தர் திருப்பி என்னை நேசிக்கிறேன், அப்படியான ஒரு அன்பு யாருக்குள்ள இருக்குது. அப்படி இருந்தா உன்னை தொடர்றதுக்கு, உன்னை கேட்டுறதுக்கு என்னவித பிசாசுக்கும் கழிய மாட்டேன். அவன் விசுவாசிக்கிற மட்டும் கரங்களை தண்டி அவன் ஜெபிப்பாங்க. குறைஞ்ச நேரம் இன்னைக்கு பகல் வேளையில் சில பிசாசின் கயிறு கட்டுகளே, தடைகளே இப்பொழுது பரிசுத்தாவியானவர் அழிச்சு மாற்ற போறேன். என்னோட விஷயம் என்னன்னா, எப்போ நம்மளோட சரீரத்துக்குள்ள பலம் வரும், எப்படிப்பட்ட டைம்ல தான் நமக்கு பரிசுத்தாவியானோட பலம் வரும். எத்தனை பேர் விசுவாசிக்கிற, எத்தனை ஆசை இருக்குது, எனக்குள்ள ஒரு பரிசுத்தாவியோட பலம் இறங்குங்க ஆண்டவரே, எனக்குள்ள ஒரு ஆசீர்வாதம் வரணும் ஆண்டவரே, எனக்குள்ள எப்போது நான் நடக்கும்போது, இருக்கும்போது, ஜெபிக்கும் போது, வரும்போது, போகும்போது, வேலை இடத்துல எல்லாம் எனக்கு எப்போது பரிசுத்தாவியானோட வல்லமை எனக்குள்ள வரணும் ஆண்டவரே. அப்படி ஆசையோட எத்தனை பேர் இருக்கிறது? அல்ல, எனக்குள்ள பலம் எனக்கு வரணும், அப்படி எத்தனை பேர் ஆசையோடு இருக்கிறது? ஹல்லேலூயா. நான் அப்படி சொல்லட்டேன், எப்போ உங்களுக்கு கர்த்தர பலம் வரும்னு வசனத்தை சொல்லி இருக்கிறது. ஒன்று, அவன் பெரிய நீங்க ஃபாஸ்டிங் இருந்து ஜெபிக்கும் போது பெரிய விஷயங்கள் இருக்கும்போது தான் உண்மையான அபிஷேகம் வருது. ஹல்லேலூயா. அதுக்கு ஒன்று வாய்ப்பாமா, லூக்கா எழுதின சுவிசேஷம் அதோட 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் படிப்பாமா? பலத்தினாலே கலிலியாவுக்கு திரும்பி போனார். அவருடைய கீர்த்தி சுற்றிலும் இருக்கிற தேசமெங்கும் பரம்பிற்று. ஹல்லேலூயா. அப்போ பின்பு இயேசு எங்க போனது? யாரோட பலத்தினாலே? ஆவியானவரோட பலத்தினாலே எங்க போனது? கலிலேக்கு போனது. ஆனா இப்போ பரிசுத்தாவியானோட பலம் கர்த்தருடைய மேல் எப்படி வந்தது? இந்த 4ஆம் வசனம் படிக்கும்போதெல்லாம் கர்த்தர் 40 நாள் ஃபாஸ்டிங் இருந்த வனாந்தரத்தில் ஃபாஸ்டிங் முடிகிற டைம் ஆகும்போது யாரு வந்த கர்த்தர் பக்கத்தில்? பிசாசு வந்த. அது யாரு முகாந்திரம்? பாம்பு முகாந்திரமா பிசாசு பிசாசு வந்துட்டு 3 காரியங்கள் கர்த்தர்கிட்ட பேசி இருக்குது. என்னெல்லாம்? உனக்கு பசி, இயேசுடைய ஆசை என்னன்னு தெரிஞ்சு பிசாசு வந்து இருக்குது. என்ன? ஒன்னாமது என்ன சொன்னது? உனக்கு பசி இருந்தா இந்த கல்லினோடு அப்பமாய் தீருங்க அப்படி சொன்ன. ஒன்னாமது ஃபர்ஸ்ட் படிச்சிருங்க. 3ஆவது வசனம். அப்பொழுது பிசாசு அவரை நோக்கி, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால், நீ தேவனுடைய குமாரனானால் இந்த கல் அப்பமாகும்படி சொல்லும் என்றான். இந்த கல் அப்பமாகுதா? அப்படி சொல் என்றார். ஹல்லேலூயா. அப்ப அதுக்கு கர்த்தர் பதில் கொடுத்திருக்கிறது. அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, ஹல்லேலூயா, தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதி இருக்கிறதே என்றார். ஹல்லேலூயா. அப்போ கர்த்தர் சொல்ற ஒரு காரியம் இருக்கிறது. நீ பார்த்தா இந்த உலக பிரகாரமான பசி மாற்ற அப்ப முகாந்திரம் அல்ல நான் ஜீவிக்கிறது, மறுச்சு எப்படி கர்த்தருடைய வல்லமையா ஜீவிப்பா. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். திரும்பி அடுத்தும் அங்க கீழோட்டு படிக்கும் போது பெரிய இடங்கள் எல்லாம், பெரிய ப்ராப்பர்ட்டி எல்லாம், பெரிய இடங்கள் எல்லாம், ராஜ்யங்கள் எல்லாம் சகலதும் காட்டிட்டு சொல்ற ஒரு காரியம் இருக்குது. இதெல்லாம் உனக்கு வேணுமா? அப்படின்னா நீ என்னோட எங்க வீழணும்? காலுக்கு வீழணும். ஓ ஹல்லேலூயா. நீ காலுக்கு வீழு, அப்படின்னா உனக்கு தருவான். ஆனா பிசாசுல முன்னாடி நிக்கிறது யாரு? எல்லாத்தினையும் சிட்டிச்சவர் தான் முன்னாடி நிற்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் சொன்ன ஒரு காரியம் இருக்கிறது. ஹல்லேலூயா. நான் எல்லாத்தினையும் சிட்டிச்சவர் நான் தான். ஆனா நீ என்னை விட்டு போ அப்படி சொன்னாரு. ஹல்லேலூயா. ஆமென். அடுத்தும் அதுக்கும் கர்த்தர் பதில் கொடுத்து இருக்கிறது. ஆமென். அதனுடைய 8ஆவது வசனம் சொல்லுங்க. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, எனக்கு பின்னால் போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதி இருக்கிறதே என்றார். இது லாஸ்ட் டைம் தான். 2ஆவது இதுல சொல்றீங்க இப்படிதான், உன்னுடைய கர்த்தாவை நீ பரீட்சிக்க கூடாது அப்படி சொல்லுவா. லாஸ்ட் சொல்ற ஒரு காரியம் இருக்குது. பிசாசு எப்படி விரட்டி இருக்குது? பிசாசு நீ என்னுடைய ஒன்னு கூட படிச்சிருங்க.
எருசலேமுக்கு கொண்டு போய் தேவாலயத்தின் உப்பரியின் மேல் அவரை நிறுத்தி, நீ தேவனுடைய குமாரனே ஆனால் இங்கே இருந்து தாளகுதியும், ஏனெனில் உம்மை காக்கும்படிக்கு தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார் என்றும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். பிசா சொல்றான், நீ தாளோட்டு கீழோட்டு சாடு. அப்படி என்ன செய்வா? தேவனோட தூதர் உன்னை தாங்குமா? அப்ப இயேசு என்ன சொன்ன? ஏ பிசாசு, உன்னோட தேவனை நீ பரீட்சிக்க கூடாது அப்படி சொல்லி இருக்கிறது, என்ன விட்டு போ அப்படி சொன்னா. ஹல்லேலூயா. இந்த 3 பரீட்சை கழிஞ்ச போதுதான் நம்ம படிச்சது எப்படி என்ன படிச்சிருக்கிறது? பின்பு இயேசு ஆவியானவருடைய பலத்தினாலே, ஆவியானவருடைய பலத்தினால எப்ப பலம் வந்தது? பிசாசின் பரீட்சைகளே ஜெயிச்ச போதுதான் பலம் வந்தது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிற எனக்குள்ள ஒரு பலம் வேணும்னு? அப்படின்னா நீங்க உங்களுக்கு எதிராக வர்ற அந்த பிசாசின் கிரியைகளை யார் ஜெயிக்கணும்? நானா? இல்ல, நீங்க தான் ஜெயிக்கணும். நீங்க ஜெயிக்கும் போது யாரு உங்களுக்கு மேல இறங்கி வரும்? பலம் இறங்கி வரும், பரிசுத்தாவியோட வல்லமை இறங்கி வரும். நான் இது சொல்ற காரியம் என்னன்னா, சில கெட்டுகள் உங்களை சரீரத்தின் கருத்தில் அழிச்சு மாற்ற போறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். அடுத்து எப்படி? அடுத்து 1 பவுல் சிறைச்சாலைக்குள்ள இருக்கும்போது தான் பலம் வந்தது. அடுத்து 2 பிசாசுடைய கிரியைகள் எல்லாம் வந்தப்போ தான் பலம் வந்தது. ஹல்லேலூயா. அடுத்து 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் அந்த 9ஆம் வசனம் படிச்சிருங்க. மேன்மை பாராட்டுகிறது எனக்கு தகுதி அல்லவே, ஆகிலும் கர்த்தர் அருளிய தரிசனங்களையும் வெளிப்படுத்தல்களையும் சொல்லுகிறேன். கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷனை அறிவேன், அவன் 14 வருஷத்திற்கு முன்னே 3ஆம் வானம் வரைக்கும் எடுக்கப்பட்டான். அவன் சரித்திரத்தில் இருந்ததானோ, சரீரத்திற்கு புறம்பே இருந்தானோ அதை அறியேன், தேவன் அறிவார். ஹல்லேலூயா. 3ஆவது எப்படி உங்க சரீரத்தை பலம் வருவா? கஷ்டங்கள் வரும்போது, துன்பங்கள் வரும்போது, கிறிஸ்துக்கு வாழும்போது, பிரச்சனை வரும்போது, அந்த பிரச்சனையோட நடுவில் என்ன வரும்? கர்த்தரோட பலம் வரும். ஹல்லேலூயா. அப்படியான சூழ்நிலைகளை அனுபவிக்கிற மாத்திரம் அந்த கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தாமா? கர்த்தரை தெரிஞ்சு கட்டமேற்று இருக்குது, கர்த்தரை தெரிஞ்சதுனாலே அடியேற்று இருக்குது, கர்த்தரை தெரிஞ்சதுனாலே அவன் பிரச்சனை வந்திருக்கிறது. அப்படிப்பட்டவர் மாத்திரம் கொஞ்ச நேரம் அந்த கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தாமலா? இன்னைக்கு பகல் வேலை ஒரு பெரிய பலம் இந்த வசனத்தை முகாந்திரமா கர்த்தர் தரப்போறே. சூடமான ஹதனம் பௌஷே ரகதம் பௌடாலமன. ஹல்லேலூயா, ஆமென். நான் சொல்லிவிட போறேன். ஆமே ஆக்சில் 9 ஆமே சொல்றீங்க இப்படிதான். பவுல் பெரிய கர்த்தர் ஊழியக்காரை கொல்றதுக்கெல்லாம் பிளான் போட்டு வரும்போது கர்த்தர் ஊழியக்காரன் பவுலுக்காக இறங்கி வந்திருக்குது. இறங்கி வந்த பவுல் கர்த்தருக்காக வரும்போது, கர்த்தருக்காக ஊழியத்துக்காக ஒப்பு கொடுத்து வரும்போது பிரச்சனை வந்திருக்குது. அப்போ பவுல் மேல் கர்த்தரோட வல்லமை இறங்கி வந்திருக்கிறது. இன்னைக்கு பகல் வேலை செஷனில் கர்த்தரோட பெரிய வல்லமை இப்போ இறங்கி வரப்போற. கரங்களை தட்டி கர்த்தரை கொஞ்ச நேரம் மகிமைப்படுத்தாமலா? இன்னைக்கு பகல் வேளையில் சில வியாதிகள் இன்னைக்கு பகல் வேலை அழிஞ்சு மாற போறேன். சில தடைகள், சில கெட்டுகள் கர்த்தரை இன்னைக்கு பகல் வேலை அழிஞ்சு மாற போறேன். எல்லாரும் அந்நிய பாஷை சொல்லி கொஞ்ச நேரம் ஜெபிப்பாங்களா? உடமனகதனம் பௌஷேரகதம் தீபல் பிரௌடவராதகனகதா. எல்லாரும் கண்ணை மூடி கொஞ்ச நேரம் கர்த்தர் தந்த அந்த அபிஷேகத்தின் வல்லமையாய் அந்நிய பாஷையில் எல்லா அந்நிய பாஷை தந்தவர் கிடைச்சவர் மட்டும் அந்த கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவாங்களே. எல்லாரும் இன்னைக்கு பகல் வேலை பெரிய பலம் வரப்போற அதிசயங்களை செய்ய போறேன். கர்த்தரை சில தடைகளை அழிச்சு மாற்ற போறேன். எல்லாரும் கர்த்தரை இன்னைக்கு பகல் வேலையில் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைகள் என்னோட சரீரத்துக்குள்ள பலம் தாருங்க ஆண்டவரே. என்னுடைய சரீரத்துக்குள்ள அபிஷேகம் செய்யுங்க ஆண்டவரே. சில கெட்டுகள் அழிச்சு மாற்றுங்க ஆண்டவரே. எத்தனை பேர் விசுவாசத்தோட ஜெபிக்கிறது ஆசையோடு இருக்கிறது? இன்னைக்கு பகல் வேளையில் கர்த்தர் ஒரு விடுதல் தரப்போறே. உடமன ஹதனா ரீபாலவனம் பௌஷேரகதம் தீபல் பிரௌடவராதனா.
லீபன ரகதம் தீப ஷாரகதகனம் பௌடாலமன. ஒரு வலிய விடுதலைகளை தரும்படிக்கு ஜெபிக்கிற ஆண்டவரே. சில கெட்டுகள் எல்லாம் மாற அழியட்டே ஆண்டவரே. சில கெட்டுகள் அழியுது. ஓ இந்த சபையில் ஆமே பின்னாடியும் ஆமே பிறகுகள் எல்லாம் கர்த்தர் வல்லமை இறங்குது. உன்னுடைய ஜெபத்தை கெட்டு அந்த போராட்டம் அழியுது. உன்னுடைய ஆமே உன்னுடைய வல்லமை, உன்னுடைய ஜெபத்தை, உன்னுடைய ஆமே ஆசீர்வாதத்தை எல்லாம் கெட்டி வைக்கிற அந்த கெட்டுகள் தடைகள் இப்பொழுது ஆண்டவர் இப்பொழுது அழிச்சு மாற்றது. உடபால ஹதனப ரௌஷப லபலப உடமன ஹதனா ரீபா லமனம் தீப ஷாரப லகன ரீபன ரெகதம் தீபல் பிரௌடா ரமணம் தீப ஷாரப லகன. நடுவலியாய் பாரத்தோடு இருக்கிறவர் கர்த்தர் காட்டுது. இப்பொழுது விடுத தரப்போற உடமன ஹதனம் பௌஷே ரபலம் பௌடா ரமண. நடுவலியோடு இருந்த உன்னை தலைக்காக உள்ளே தலைவலிக்கிட்ட நடுவலிக்கிட்ட உன்னை பிசாசான கெட்டி வைக்கிறதுல கெட்டுகள் இப்பொழுது ஆண்டவர் அழிச்சு மாற்றவர். இந்த ஜெபத்தில் அழிச்சு மாற்றவர். எல்லாரும் ஆன்பாவில் கொஞ்ச நேரம் ஜெபிக்கலாம்களா? உடமன ஹதனா ரீபாலமனம் பௌஷே ரபலம் தீபாரமன ரபல தெகன ரௌஷ ரமன திகன ரௌடா. இந்த யூடியூபில் பார்த்துட்டு இருக்கிறவருக்கு மேல் ஆண்டவர் பெரிய வல்லமை இறங்க போற. உன்னுடைய கெட்டுகள் தடைகள் ஆண்டவர் அழிச்சு மாட்ட போற. தலைவலிகிட்ட நடுவலிகிட்ட எப்படி வாடுவாண்டவர் அப்படி நினைச்சு வீட்டுக்குள்ளே ஒதுங்கி இருக்கிற சில குடும்பங்களே கர்த்தர் இப்பொழுது தொட போறே. உடபால ஹதன பௌஷ ரம்தராத லபன கதன ரௌஷ ரமன ஹதுன ரெபல ரீபன ரெகதம் பௌஷே ரெகதம் தீபல் பிரௌடவ லாதகன ரெகதம் தீபாலபல ரம்தனா ரெகதுன ரௌஷ ரம்துரீப லகன ரௌஷ ரமன தெகனே. பெரிய வல்லமை இறங்கட்டே. தடைகள் அழியட்டே. இயேசுவின் நாமத்தில் சில கெட்டுகளை இப்பொழுது அழியுது. யூடியூபில் பார்த்துட்டு இருக்கிற யாரா இருந்தால் அவருக்கு ஒரு வரிய விடுதலை தரப்போறே கர்த்தர். இப்பொழுது இந்த சபை மூலமா கர்த்தர் சில கெட்டுகளை அழிச்சு மாற்ற போறே. ஓ ராபல ஹதனமன ஹஷனா துடமன ஹதனா. சரீரத்தில் வருஷங்களாய் மாசங்களாய் நீ அனுபவிச்சுட்டு இருக்கிற சில பொல்லான கிரியைகள், பொல்லான கெட்டுகள் இன்னைக்கு நாளைக்கு அல்ல அது அழிய போற. இன்னைக்கு அழிய போற. நீ அனுபவிச்சிருக்கிற சில கெட்டுகள் பிள்ளைங்களை நினைச்சு, பசங்களை நினைச்சு, பாலிக பிள்ளைங்களை நினைச்சு அனுபவிச்சிருக்கிற சில கட்டங்களை கர்த்தர் இன்னைக்கு பகல் வேளையில் இந்த சபைக்ககத்து விடுதலை தந்து கர்த்தர் பெரிய விடுதலை தந்து வெளியே கொண்டு வர போறேன். உடமன ஹதனா ரீபாலமனம் பௌஷே ரபலம் பௌடாரமன சம்தன ஹரகம் தீபாலமனம் பௌஷே ரகத ராத்தனா ரகதனா பௌஷே ரபல தீகா நமன ஹதன ரபல எல்லா வரக ஷிபல ஹரக ரீபன ஹதுனமன ஹஷிகன ரதன. எல்லாரும் கொஞ்ச நேரம் எலும்பி நின்னா எல்லாரும் கொஞ்ச நேரம் எலும்பி நிப்பாமா. ஷபல ஹதுனா ரீப ஷாரவ. கர்த்தர் ஒரு பெரிய விடுதலை தரப்போறே. நான் விசுவாசிக்கிற பாஸ்டர் இந்த சில கெட்டுகள் தடைகளை கர்த்தர் அழிச்சு மாட்ட போறேன். நான் உங்களுக்கு ஒரு சாட்சி சொல்லட்டுமா? உங்களுக்கு விசுவாசத்துக்காக. கேரளாவில் 10 வருஷமாய் குளிக்க முடியாமல் இருந்த ஒரு சகோதரி. 10 வருஷமாய் குளிக்காது இருந்த எப்படி இருக்கும் நீங்க நினைச்சு பாருங்க. ரெண்டாவது ரொம்ப பசி வரும். 2 கிலோ அரிசி அவருக்கு வேணாம் பசி சாப்பிட்றதுக்கு. ரைஸ் வேணாம் அவர் சாப்பிட்றதுக்கு. யாரும் அவரை வீட்டுக்கு கேட்ட மாட்டாங்க. 6 ஊழியக்காரர் வந்து மாறி அவருக்கு அது ஜெபிச்சுட்டு இருக்கு. எல்லாரும் சொன்னேன், பாஸ்டர் நீங்க போன விடுதலை கிடைக்க மாட்டேன். ஹல்லேலூயா. ஆனா நான் போய் ஜெபிச்ச போது இந்த வசனம் சொல்ற மாதிரி ஒரு பெல அந்த அந்த ஸ்ரீகுட சரீரத்தில் வந்த அந்த சகோதர சரீரத்தில் வந்த போது அவர் குளிக்க தொடங்கி இருக்கு. அது மாத்திரமல்ல, அவர் 2 நேரம் காலை நைட்டு எல்லாம் குளிப்பா. அது மாத்திரமல்ல, அந்த பட்டணத்தில் நிறைய பேர் கர்த்தர ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து இறங்கி வந்திருக்குது. நான் சொல்ற காரியம் என்னன்னா, இந்த அபிஷேகம் உங்களுக்குள்ள மேலே இறங்க போறப்பட எல்லாரும் கண்ணை மூடி செபிப்பாங்களா? ராமன ஹதுனமன ஹஷரா துடமன
இந்த செய்தி இன்னும் முடியலை, ஆனால் டைம் ஆயிடுச்சு. அதுக்காக தான் நான் முடிக்க போகிறேன். எல்லாரும் ஜெபிக்கலாம், எல்லாம் ஜெபிக்கலாமா? ஓ பவுலு ஷீலாஸ் அந்த கெட்டினால் சிறைச்சாலைக்குள்ளே இருக்கும்போது அவர் ஜெபிச்சு கொண்டிருக்கும் ஜெபம் யாரெல்லாம் கேட்டுக்கொண்டு இருக்குதோ அவரோட வாசல்கள் எல்லாம் திறந்தது. ஓ ஷபல ஹதுனமனா, இந்த ஜெபம் யாரெல்லாம் நீ ஆராதிக்காது இருந்தாலும் நீ கேட்டா மட்டும் போதும் உன்னோட சில வாசல்களை கர்த்தர் திறக்க போறேன். ஓ ராமன ஹதுனமன ஹஷிபனதனா, எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை கொஞ்ச நேரம் மகிமைப்படுத்தோமா? லீமன ஹதனம் பௌஷரா துடமன ஹதனம் பௌஷரீபனா. ஒரு அபிஷேகம் இப்பொழுது பாசியம் படிக்க ஜெபிக்கிறேன். எல்லாரும் 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 யாரபால ஹதர பௌஷர ரபல தகனா ரீபல பல ஹதல ரௌஷ ரபல ஹதன ரௌஷ ரபல. எல்லாரும் கரங்களை தட்டி
வியாதியால் இருக்கிறதுல பாரப்பட்டு இருக்கிறோட கர்த்தர் இன்னைக்கு தொட போறேன். சுடாமனா அப்படியாவது ஒரு ஜெபம் எனக்கு வேணும்னு நீங்க முன்னாடி வாருங்க. நான் கர்த்தர் நான் ஜெபிக்க போறேன். இன்னைக்கு உங்களுக்கு பெரிய விடுதலை தர போறேன். உடமான ஹதுனா ரீபா ரவுடா ஷாரபலக பெரிய வியாதியால் நடுவலி தலைவலி எல்லாம் அவை இருந்து அவை படுக்கிறதுக்கு தூங்குறதுக்கு முடியல. ஆனா கர்த்தர் உங்களுக்கு இன்னைக்கு பகல் வேலையில் அவன் எல்லாம் நிக்கிற இடத்தை தன்னே அவன் கர்த்தரை எனக்காக இறங்கி வாருங்க. அப்படி ஜெபிச்சிருங்க. எனக்காக ஜெபிச்சிருங்க. யூடியூப் பார்க்குறவராக இருந்தாலும் எல்லாரும் ஜெபிச்சிருங்க. கர்த்தர் எனக்காக இறங்கி வாருங்க. அதிசயம் செய்யுங்க. பலத்தினால இறங்கி வாருங்க. அப்படி எல்லாம் ஜெபிச்சிருங்க. இயேசுவின் நாமத்தை பிதாவினுடைய புத்திரனுடைய பரிசுத்தாவின் நாமத்தில் இந்த வசனம் முகாந்தரமா ஒரு அபிஷேகத்தையும் வல்லமே இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் பகரும்படிக்கு ஜெபிக்கிறேன். விடுதலை தந்து கொடுத்தபடிக்கு நன்றி ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஆமென். எனக்கு செய்தி சொல்றதுக்கு டைம் தந்த ஊழியக்காரருக்கு சபையோட